வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் தெருநாய் ஒன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக குட்டிகளை ஈன்றெடுத்தது. அந்த நாய்க்குட்டிகள் கண் விழித்த பின்னர் அந்த சாலையில் சுற்றி திரிந்து வந்தது. இந்நிலையில் அந்த நாய்க்குட்டியில் இருந்த ஒரு நாய்க்குட்டி ஒன்று சாலையில் சென்றபோது வாகனம் மோதி நடக்க முடியாமல் சாலையோரத்தில் முடங்கியது. இதன் அழுகை சத்தம் கேட்டு யாரும் உதவி செய்வதற்கு முன் வரவில்லை. இதனையடுத்து அந்த பகுதி வழியாக சென்ற அமைப்பியல் பொறியாளர் அசோக்குமார் நாயின் வலியை புரிந்து கொண்டு கால்நடை மருத்துவர்களிடம் நாய்க்குட்டியை கொண்டு சென்றுள்ளார். மருத்துவர்கள் மேற்கொண்ட சிகிச்சையில் நாய்க்குட்டி உயிர் பிழைத்திருந்தாலும் தனது கால்களை இழந்து குழந்தையைப் போலவே தவழ்ந்து வந்தது. இதனை கண்டு மனவேதனை அடைந்த பொறியாளருக்கு யோசனை ஒன்று தோன்றியுள்ளது. அதன்படி நாயின் 2 கால்கள் நலமாக இருக்கிறது. அதனை வைத்து பின்னால் சக்கரம் போன்ற சிறு அமைப்பை தயார் செய்தால் அதனால் நடக்க இயலும் என்று தோன்றிய யோசனையின் மூலமாக எடை குறைவான பிளாஸ்டிக் குழாய்களின் மூலமாக வண்டியை உருவாக்கி பழைய சக்கரங்களை அந்த வண்டியின் அடியில் பொருத்தியுள்ளார். அந்த வண்டியை நாய் தனது 2 கால்களின் மூலமாக இயக்கும் வகையில் நாயின் உடலில் பொருத்திவிட்டு சோதனை செய்தபோது பிற நாய்களைப் போல செயல்பட முடியவில்லை என்றாலும் சிறிய முயற்சியால் முடங்கி கிடந்த நாய் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வருகிறது என்று மனதை தேற்றிக்கொண்டார். இந்த விஷயம் குறித்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தற்போதுள்ள காலத்தில் மனிதாபிமானம் குறைந்துவிட்டது என்று அனைவரும் கூறி வரும் நாம் செய்யும் சிறு சிறு உதவிகளை வைத்து மனிதாபிமானம் என்பது இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் மனது உள்ளது, அவர்களிடம் குணம் உள்ளது. அவர்களின் குணத்தை அவர்கள் செய்யும் சில சில விஷயங்களை வைத்தே குழந்தை மனதை கண்டறியலும். நாய்க்கு உதவி செய்த தோழருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். தமிழ் டேட்டா சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.